பண்ற ப்ராடக்ட் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்பவும் வேல்யூ. ஸோ அப்போ நீங்க ஸ்டார்டிங் நிறுவனமா இருந்து நீங்க உருவாக்கும் உங்களுடைய உழைப்பு பிறராக திருடப்படும். அதை தடுப்பதற்காக பயன்படக்கூடிய தான் இந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதை எப்படி பாதுகாக்கிறது? முதல்ல ஸ்டார்ட் அப்னா என்ன? சரி, இந்த ஸ்டார்ட் அப்புக்கு என்ன, இந்த இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட் அப்புக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுகிறது அப்படின்னு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் இருக்கு, நிறைய கார்பரேட் செக்டர்ஸ் இருக்கு, நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து உதாரணம் சொல்லணும்னா அமேசானே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் பேஸ், ஃபேஸ்புக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் பேஸ், ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா இங்கே பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இந்தியன் கம்பெனிஸ் கூடயும் நம்ம போட்டி போடணும், அதே நேரத்தில் இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் கூடயும் நம்ம போட்டி போட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு இந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி எந்த அளவுக்கு முக்கியம், என்னென்ன வகையான இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது என்னென்ன வகையான ப்ராப்பர்ட்டிஸை நமக்கு என்னென்ன வகையான ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பிரசன்டேஷன் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப், வாட் ஆர் த காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப் கம்பெனி? ஒரு இப்பொழுது துவங்கப்பட்ட நிறுவனம் அப்படின்னா அதில் என்னெல்லாம் குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஒன்று இன்னோவேட்டிவ், கண்டிப்பாக அது ஒரு புதுமையை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ப்ராப்ளம் சால்விங், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்னோவேட்டிவ் திங்கிங் எப்போ வரும் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கோம்னா நமக்கு அப்போ இன்னோவேட்டிவ் திங்கிங் வரும். இப்போ இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெரும்பாலும் எதற்காக துவங்கப்படுகிறது அப்படின்னா ஒரு பிரச்சனை உருவாகும் போது நீங்க அங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் தொடங்கும். நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டே இருக்காங்க.